ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48 வசனம் 10. ஆண்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, இதோ உன்னை நான் புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல இல்லை, உன்னை உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு முறை எனக்கு புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தமாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், என்னடா இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வருஷத்தில் ஆண்டவரே நிறைய உபத்திரவத்தின் குகையில் தான் என்னை தெரிந்து கொண்டார்ன்ற வார்த்தையை நிறைவேற்றினார். ஆனால் அதே சமயத்தில் அந்த உபத்திரவத்தின் குகையிலே அவர் தெரிந்து கொண்டாலும் புடமிட்டாலும் கர்த்தர் அதிலிருந்து மீண்டு வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். திரும்பவும் பழைய நிலைக்கு வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே வெள்ளி எப்படி பயங்கரமாக புடமிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 66:10 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வெள்ளி சுத்தமிடப்படுமா, பல முறை சுத்தமிடப்படும் சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. 66:10 வாசிக்கிறேன். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு. வெள்ளி சும்மா புடமிடப்படாதான், அதை நிறைய தடவை போட்டு அதை புடமிட்டால் மட்டும்தான் அது சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல கூட போடப்பட்டிருக்குது. யோபுவின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளி மட்டும் இல்லை, பொன்னை போல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். யோபு 23:10 எல்லாமே 10 தான் இருக்குது பாருங்கள். இது ஏசாயா 48:10 புடமிடுற வசனம் ஞாபகத்துக்காக சொல்கிறேன். சங்கீதம் 66:10, யோபு 23:10 அப்படின்னு சொல்லும்போது அந்த 10ஆம் வசனத்தில் நம்மளை அதிகமாய் புடமிடுகிறவராய் காணப்படுகிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே அவர் சோதிக்கிறாரு, ஆனால் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார் பாருங்க. அருமையான வேளையிலே 11ஆம் வசனம் சொல்லப்படுது. ஏசாயா 48:11, என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிக்கொடு, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. அப்போ அவருடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்கிற தெரிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உபத்திரவத்தின் குகையிலே நம்மை போட்டு நம்மை தெரிந்து கொள்கிறாரு, நம்மை புடமிடுறாரு. வெள்ளியை போல அல்ல, உங்களை நான் உபத்திரவத்தின் குகையிலே புடமிடுவேன்னு சொல்கிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிலிருந்து நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய காரியம் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி புடமிடும்போது நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை அறிந்து கொள்ளுபவர்களாய் நம்மை மாற்றுகிறார். நம்ம புடமிட்டு நம்மை சுத்திகரிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வெள்ளியை போல் அல்ல, எங்களை உபத்திரவத்தின் குகையிலே புடமிடுகிறீர். அது எங்களை சுத்திகரிப்பதற்காகவும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்காகவும் கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே, நீர் கர்த்தாவே, நீர் புடமிடுகிறீர் என்று சொல்லி உடைய கரத்திலே நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 11 வசனம் 10. இன்றைய கேள்வி, 5 தரம், 3 தரம் என்று 2 முறையும், 1 தரம் என்ன ஆனது யாருக்கு என்று சொல்ல வேண்டும்.